நீதிபதி முத்துக்குமரன் 640 பக்கங்களை கொண்ட அந்த தண்டனை விவரத்தை வாசிக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த தீர்ப்பு ஃபுல்லா 650 பக்கம். சும்மாவா மக்களே இது? என்னென்ன சொன்னாங்க தெரியுமா? மனித கண்ணியத்தை மீற செயலாதான் இவங்களோட காட்டு மிராண்டித்தனமான இந்த செயல் இருக்கு. இதனால நம்ம சமூகத்துல பெரிய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறதா சொன்னாரு நீதிபதி. உண்மைதான். எவ்வளவு வாழ்க்கையில நம்ம கடந்து போனாலும் சாத்தான் குளம் படுகொலை சம்பவத்தை கடக்கவே முடியாது. அதான் அவர் சொல்றாரு. இத கோர்ட் சாதாரணமா கடந்து போகலாம் முடியாதுப்பா. மக்கள் பணத்துல, அவங்க வரி பணத்துல சம்பளம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏன் மக்கள் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, என்ன சார் பண்றது, எங்களுக்கு பொருளாதார அழுத்தம், மன அழுத்தம், குடும்பத்தை நடத்த முடியல, அது இதுன்னு கதை சொல்றீங்க. சம்பளம் வாங்காதவன் ஒரு பல வெளியே வேலை கிடைக்காம அவன்கிட்ட போய் கேட்டுப்பாரு, அரசு வேலையோட மகிமை என்னன்றது அவங்களுக்கு புரியும். நீ கவர்மெண்ட் ஜாப் பண்ணிக்கிட்டு மக்கள் காசுலயே ஃபுல்லா காசு நீ பார்த்துட்டு அவங்களே அடிக்கிறனாக்கா உன்னை எப்படி சும்மா விட்டுறது அப்படின்னு நான் கேட்கல, ஜட்ஜி கேட்கிறாரு இந்த கேள்விகளை. இவங்க திருந்தறதுக்கு வாய்ப்பு தர்ற எண்ணம் கோர்ட்டுக்கு சுத்தமா இல்லைன்ட்டாருங்க. இப்போ சிறைச்சாலை, நீதிமன்றம், இந்த ரெண்டும் சார்ந்த முக்கியமான வேலை என்ன? ஒருத்த குற்றம் பண்ணிட்டு உள்ள வரானா அவனை திருத்த பாக்குறது. இதுக்காக உயிரை எடுத்ததுமே உயிர் எடுக்காம, கிரேவ் கிரைம் சார்ந்து இந்த பக்கம் விட்டுருங்க, மற்ற கிரைம்ல சொல்றேன், எடுத்ததை உயிர் எடுக்காம திருந்த வாய்ப்பு கொடுப்பாங்க. இதே மாதிரி விஷயம் இந்த கேஸ்ல இந்த 9 பேர் கொடுக்கலாம்னு பல பேர் கன்சிடர் பண்ணாங்கல்ல, அதுதான் ஜட்ஜி சொல்றாரு. இவங்களுக்கு திருந்த வாய்ப்பு கொடுக்குற எண்ணம் சுத்தமா எங்களுக்கு கிடையாதுப்பா. ஏன்னா அன்னைக்கு நைட்டு அந்த அப்பாவையும் பையனையும் போட்டு இவங்க அடிச்சு பொழந்தாங்களே அந்த ஸ்டேஷன்ல வச்சு, அந்த நைட்டு முழுக்க வாய்ப்பு இருந்துச்சு உங்களுக்கு திருந்தறதுக்கு. ஐயோ நம்ம இவ்வளவு போட்டு அடிக்கிறோமே, உயிர் போயிடுமே, நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு அவங்க யோசிச்சிருக்கணும். ஆனா அந்த யாருமே யோசிக்கல. 10 பேருமே போட்டு அடிச்சு துவைச்சு எடுத்திருக்காங்க. ரத்தம் வடிய வடிய அவ்வளவு போட்டு அடிச்சிருக்காங்க. சோ கிடைச்ச வாய்ப்புல நீங்க திருந்தல, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுமா அப்படின்னு ஜட்ஜி கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல, ஹைகோர்ட் மட்டும் இந்த வழக்கை சுமோட்டோவா எடுத்து விசாரிக்காம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? அந்த உடல்களை அடக்கம் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வழக்கை அடக்கம் பண்ணிருப்பீங்கன்னு சொல்றாரு கோர்ட்ல ஜட்ஜு. மக்களை எவ்வளவு பேர் வார்த்தைகள் தெரியுதா இது? ஏதோ பல பேர் சொல்லுவாங்களே, போலீஸ் பண்ணா கரெக்டா தான் இருக்கும், நீதிவான்கள் அவங்கெல்லாம் சூப்பர் ஆபீசர்ஸ், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற சாமிகள், அதுன்னு பில்டப்பா பேசுவோம். நல்ல அதிகாரிகளுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். ஆனா இப்ப நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா கரப்டட் ஆபீசர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கானு தெரியல. அதுதான் ஜட்ஜி சொல்றாப்ல. இந்த வழக்கை ஹைகோர்ட் மட்டும் சுமோட்டோ எடுக்காம போயிருந்துச்சு, எல்லா சாட்சியத்தையும் களைச்சு விட்டுருப்பீங்க, இந்த கேஸே ஒன்னிலம் ஆக்கியிருப்பீங்கன்றாரு. எப்படி அந்த 2 பேரோட உடம்பை நீங்க எடுத்துட்டு போயிட்டு தகனம் பண்றதோ நல்லக்கம் பண்றதோ பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த வேலையை பண்ணிருப்பீங்கன்றாரு. ஒரு ஜட்ஜோட வாயிலிருந்த ஒரு வார்த்தைகள் மக்களே, இதோட வீரியம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்.